தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுவீங்கன்னா அங்க முதல் வசனம், இங்கிலீஷ்ல 1-2 வசனம் இருக்கும், தமிழ்ல முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கும். 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். To whom this word is written? இந்த வார்த்தை யாருக்கு எழுதப்பட்டு இருக்கிறது? To the believers, to the body of Christ, to the church of Jesus Christ. விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிறது, ஊழியக்காரர்களுக்கு எழுதப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வர்ஷிப் லீடர்ஸ் இயேசு வேணாம்னு சொல்லி உலகத்தோட போயிட்டாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்க, இது ரொம்ப கஷ்டம், இந்த தொடர்வதற்கு முடியாதுன்னு விட்டு போயிட்டாங்க. அதே நேரத்துல எத்தனையோ பேர் இன்னும் உலகத்துல இருக்கிறாங்க, பொய்யான கள்ள உபதேசங்களை உபதேசித்து ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க see the scripture, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி. ஆவியானவர் சொல்றாரா இன்னைக்கு? ஆவியானவர் எப்பங்க? இது பல 2000 வருஷம் ஆச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி, ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில், அதாவது ஐ பிலீவ் இந்த காலம், பிற்காலங்களினா பவுல் மரித்து அதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் ஆகி கான்ஸ்டன்டைன் பீரியட், நீரோவுடைய காலம், இப்படி பல காலங்கள், ரோமபுரியின் காலங்கள், இப்படி பல காலங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ எப்படியோ ஒரு விதத்துல people were deceived. இன்னைக்கும் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இங்க அவர் சொல்றார், ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் என்ன இருக்க போகிறதுங்க? அல்லேலூயா. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் என்ன ஆகிறதா? The Spirit clearly says that in the later times some will abandon the faith and follow deceiving spirits. என்ன பண்ணுவாங்களாம்? பிற்கால மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவி எப்படி பூமியில இருக்கிறாரோ, சபைக்கு இருக்கிறாரோ, அதே போல வஞ்சிக்கிற ஆவியும் இருக்கிறது, பிசாசின் ஆவி இருக்கிறது. டோன்ட் எவர் திங்க் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு போறதுக்கு என்ன பண்றாங்க, வஞ்சகத்தின் ஆவியும் பிசாசின் ஆவியும் பயங்கரமா போட்டி போட்டுக்கொண்டு சபைக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. Hallelujah, it's happening. ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எல்லாரையும் சொல்ல, சிலர். It is happening literally. நான் அந்த பேசி கொண்டிருக்கும் போது உலகத்துல ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு பாகத்துல, ஏதோ ஒரு சபையில ஒரு கள்ள உபதேசம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. Every Sunday நீங்க உங்க சபைக்கு, if you are going to look into the ஆன்லைன்ல பார்க்கும்போது இல்ல யூடியூப்ல பார்க்கும்போது எத்தனை கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் உபதேசிக்கப்படுகிறதை நாம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனையோ பேர் இன்னைக்கு என்ன பண்றோம், ஈவந்தோ இதுல நிறைய காரியம் இருக்குது, பொய்யெல்லாம் தெரிஞ்சு கூட we are attracted to this new breed of teaching. ஹல்லேலூயா. உபத்திரம் இருக்காது, உபத்திரம் வேணாம். கஷ்டம் இருக்காது, கஷ்டம் வேணாம். கண்ணீர் இருக்காது, கண்ணீர் வேணாம். பஞ்சம் இருக்காது, வியாதி இருக்காது, வியாதி வேணாம். இதெல்லாம் உபதேசங்கள் நமக்கு வந்துருச்சு. ஆமென். மரணம் வராது, சாவு வராது, நீங்க கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பீங்க. இந்த உபதேசங்கள் என்ன ஆயிடுச்சுங்க, இப்ப இருக்குது. ரைட் நாவ் இந்த நம்முடைய காலத்துல அதிகமாய் பிரசங்கித்து கொண்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் தி மீடியா. எங்கும் பரவி கொண்டிருக்கிறது, எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கென்றே ஒரு கூட்டமும் இருக்கிறது. இங்க சொல்லுங்க, சிலர் வஞ்சிக்கிற, சிலர் என்ன பண்றாங்களாம், பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி காது கொடுத்து கேட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். அப்போ இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி இருக்கிறாருங்க, God has சொல்லி இருக்கிறாரு. அடிக்கடி முழு பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் இந்த குறிச்சி எழுதப்பட்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கலாத்தியர்
ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்லுது? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகிறதுக்கு உங்கள் தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. நீங்க நன்றா ஓடினீர்களே, ஏதோ ஒரு கள்ள உபதேசம் வந்துச்சுங்க கலாத்திய சபையில. பவுல் சபையை ஸ்தாபித்தாரு. அந்த சபைக்குள்ள ஒரு கள்ள உபதேசம் வந்துருச்சு. இப்போ பவுல் எழுதுறாரு என்னன்னு, நீங்க நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. அப்போ தேவன் தேவன் அழைத்து அவர் ஒரு உபதேசத்தை வச்சிருக்கிறாரு. அவருக்கு அவரால் கொடுக்கப்படாத ஒரு உபதேசம் இன்னைக்கு திருச்சபையில பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங், செழிப்பின் உபதேசம். ஹல்லேலூயா. பல இடங்கள் என்ன பண்றாங்க? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற உபதேசம் அல்ல, பரிசுத்தத்தை குறித்து உபதேசம் அல்ல, நீதி உள்ள வாழ்க்கையின் உபதேசம் அல்ல. ஹல்லேலூயா. மக்கள் இதை விரும்புறாங்க, விசுவாசிகள் விரும்புறாங்க. இவைகள் எல்லாம் எந்த உபதேசமா? இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறபடி இது வஞ்சிக்கிற ஆவிகளின் உபதேசம், பிசாசுகளின் உபதேசம். இது நடந்து கொண்டு இட்ஸ் நாட் ஃப்ரம் காட். அப்போ எல்லா சபையிலும் உபதேசம் பண்றதெல்லாம் பரலோகத்திலிருந்து, தேவன் கிட்ட இருந்து, ஆவியானவர்கிட்ட இருந்து வர்றது கிடையாது. There are so many messages, teachings that is proceeding from the kingdom of darkness. நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, டான்ஸ் ஆடுங்க. உபவாசம் பண்ணாதீங்க, டான்ஸ் ஆடுங்க. நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறத காட்டிலும் நீங்க நடனம் ஆடினீங்கன்னா வல்லமை அதிகமா இருக்கும். இவைகள் எல்லாம் எந்த கர்த்தர்கிட்ட, எந்த இயேசு, எந்த ஆவியானவர் இந்த உபதேசத்தை கொடுப்பாரு? இட்ஸ் நாட் ஃப்ரம் காட். சோ அதனாலதான் பவுல் எழுதுறாரு, என்ன பண்ணும், அநேகர் இந்த கடைசி நாட்கள் எப்படி நடக்கும்? you will be deceived. எப்படிங்க? அநேகர் எப்படி இருப்பாங்க? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பாங்க. they will give here, they will heed it. கேட்பாங்களே, எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. 2 தீமோத்தேயுல பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல அவங்க என்ன சொல்லுவாருங்க? 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான, பவுல் சொல்வார் தீமோத்திக்கு, நீங்க கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன்னா அவர்கள் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்கள் திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவி விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இது அந்த காலம்தான், இது அந்த காலம்தான். இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க பணத்தை கொடுங்க, ஆண்டவர் பணத்தை கொடுப்பாரு. நீங்க 10 ரூபாய் கொடுத்த ஆண்டவர் 100 ரூபாய் கொடுப்பாரு. இந்த உபதேசம் விரும்புகிற உபதேசமா இருக்கிறது. You don't want persecution. நம்ம ஒரு பலவீனம், ஒரு வியாதி வந்து என்ன பண்றோங்க? ஓடி ஒளிந்து கொள்ளுகிறோம். we don't want to pray, we don't want to be in the presence of God. நமக்கு என்னங்க, இது வேணாம் தான் நம்ம கேட்போம். இல்ல, எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. வியாதி வந்தா யாரும் வியாதி எனக்கு வேணும்னு சொல்றது இல்ல. ஆனா பவுல் சொல்லுவாரு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேங்க, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த வியாதி உங்ககிட்டயே இருக்கட்டும், ஆனா என் பலனை கிருபை கொடுப்பேன், என் பலனை கொடுப்பேன். உடனே பவுல் சொல்வார், thank you Lord. இல்ல ஆண்டவரே எனக்கு வேணாம்னு சொன்னீங்கன்னா you are getting deceived. பல வழிகள்ல இன்னைக்கு சத்துரு என்ன பண்றான்? வஞ்சித்து கொண்டுதான், வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டுதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபுல பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 16ஆம் வசனம் பாருங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 16. 1:16ல, என் பிரியமான சகோதரரே,
மோசம் போகாதிருங்கள். டோன்ட் கெட் டிசீவ்ட். மோசம் போகாதுங்க. ஏன்னா மோசம் போக்குகிற ஒரு கூட்டம் வந்துருச்சு. திருச்சபைக்குள்ளதான் இருக்குது, வெளியே எங்கேயும் இல்ல. உலகத்துல இருக்கிறவன் பிரசங்கம் பண்ண மாட்டான். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல. இட்ஸ் ஃபார் யூ அண்ட் மீ பிலீவர்ஸ். 22ஆம் வசனம் சொல்ல, எங்க வஞ்சிக்கப்பட்டு போயிரும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். இன்னைக்கு சொல்ல, கேட்டு 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 என்ன பண்றோங்க? we are living the same life, there is no change. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். 26ஆம் வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடைக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்தால். நாக்கும் இருதயம் பாருங்க. உங்களில் ஒருவன் தான் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவன் பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். I can preach, I can teach. என் வார்த்தையில பரிசுத்தம் இல்லைனா, என் இருதயத்துல பரிசுத்தம் இல்லைனா, I am deceiving myself. I am worth for nothing. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று if he just thinks, அவன் யாரா இருக்கிறாங்க? அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். அவன் தேவ பக்தி எப்படி இருக்கும்? வீணா இருக்கும். We don't understand. ஏதோ நான் இருக்கிறேங்க, ஏதோ நான் வாழ்றேன், இட்ஸ் மை லைஃப், ஐ வில் லிவ் மை வே. நோ, நீ பைபிள் சொல்லுது, நீ கிறிஸ்துவுக்கு அடிமை ஆயிட்டேன்னா you have no choices. ஒரு அடிமைக்கு என்ன இல்லைங்க? ஒரு ஸ்லேவுக்கு he has no liberty. He has to do exactly the master says. அத போலதான் நீங்க இயேசுவுக்கு அடிமையானா you have to keep listening and doing according to what Jesus says. நான் இன்னைக்கு இப்படி இருக்க மாட்டேன், நாளைக்கு அப்படி இருப்பேன். நோ, யூ ஹேவ் நோ சாய்ஸஸ். நீ அப்படி விலகி போகிறவர்களா இருந்தா நீங்களும் நான் எங்க இருக்கிறோங்க? நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாதுல்ல. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. இந்த வஞ்சிக்கப்பட்டு போனா என்ன நடக்கும்? என்ன நடக்குதுங்க? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனம் பாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதிலிருந்து அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். அநியாயம் செய்யாதப்பா கிறிஸ்தவனே, கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரனே, சபையே, அநியாயம் செய்யாதீங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில் என்று அறியீர்களோ? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. You cannot inherit the kingdom of God. இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறோம்ல, பாவம் செய்யறது, பாவம் செஞ்சாதான் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும். நீ பாவம் செய்யலன்னா எப்படின்னு சொல்றோம்ல. எத்தனையோ பேர் சொல்றாங்க, நீ குடிக்கிறியா, வெறிக்கிறியா, விபச்சாரம் பண்ணியா, நீ சர்ச்சுக்கு வா. There is no preaching of repentance. அப்பா பைபிள் என்ன கத்து கொடுக்கிறது? Hallelujah, you cannot keep sinning. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. So we are teaching another gospel, a gospel of the devil. And people are enjoying that. ஐயோ குடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் குடிக்கிறேன். சில பேர் சொன்னாங்க, ஒரு when I was growing up, நான் சொல்றாங்க என்னன்னு, பவுலுக்கு சொல்லிட்டாரு, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லிட்டாரு, ரொம்ப பலவீனமா இருக்கிற, அதனால திராட்சை ரசத்தை சேர்த்துக்கொள். இங்கிலீஷ்ல ஆட் வைன், உன்னுடைய பலவீனத்துக்காக சொன்னாங்க. பவுலே எழுதிட்டாரு தீமோத்தேயுக்கு என்ன, வைன் குடிக்க சொல்லி. வைன்ல என்ன இருக்குதுங்க? ஆல்கஹால் மிக்ஸ் ஆயிருக்கிறது. அப்போ there is no wrong. சில பேர் சொல்லுவாங்க, நோவாவே குடிச்சு வெறிச்சாரு, என்ன தப்பு இருக்கிறது? நோவா குடிச்சு வெறிச்சதுனாலதான் அவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடு வந்தது. சோ பவுல் சொன்னாரு, கடைசி காலத்துல இப்படி எல்லாம் நடக்கும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க மத்தேயில மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13 எல்லாம் படிச்சீங்கன்னா, இயேசு
எல்லா 3 சுவிசேஷத்திலையும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், வஞ்சிக்கப்படக்கூடிய காலங்கள் வரும் என்றே எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா 5ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, 4ஆம் வசனத்துல என்னன்னு சொல்லுவாரு? இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்ப பாத்துக்கன்னு சொல்லல, பி அவேர். ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா அவர் சொல்லுவார் அடுத்த வசனம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். மோர் வில் பி டிசீவ்டு. நீங்க ரீசெண்டா சவுத் கொரியால எல்லாம் நடந்த ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு சபையில என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா, இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பிரகடனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய பேரெல்லாம் போட்டோல போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தெருவில் என்ன பண்ணாங்க? இவர் தான் இயேசு மேசியா வந்துட்டாருன்னு சொல்லி இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எத்தனையோ 1000 பேர், பல லட்சங்கள் என்ன பண்ணாங்க? பல ஆயிரம் எனக்கு தெரியாது. They began to believe and they began to go to that church. Hallelujah. பைபிள்ல இத்தனை தெளிவா எழுதி இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்றாங்க? இயேசுடைய வருகை எங்கேயோ கண்மறைவா நடக்க போறது இல்ல. மின்னல் கிழக்கிலிருந்து மேற்குல போகிறது போல எப்படி அப்படி நடக்குமோ அதே போலதான் இயேசுடைய வருகை இருக்கும்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கும் காரணம் என்னன்னா, உபதேசம் இல்ல, உபதேசத்தை கேட்கறதுக்கு மக்கள் ரெடி இல்ல. இது ரெண்டும் இல்லாததுனால இன்னைக்கு மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. the pastors, அவர் சொல்றாரு, உங்களை வஞ்சியாத ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கீழே நிறைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வஞ்சகம் எப்படி இருக்கோங்க? ஒண்ணு வந்து 5ஆம் வசனம் ஃபால்ஸ் கிரைஸ்ட். ஃபால்ஸ் கிரைஸ்ட் வருவான்னு எழுதி இருக்குது. அநேகர் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ரீசெண்டா இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னக்கிள், ஐ மீன் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ல என்ன பண்ணாரு? ஆண்டவர் வர போறாரு, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறாருன்னு டைரக்டா யூடியூப்ல எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒண்ணும் நடக்கல. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சொன்ன ஊழியக்காருக்கு ஐ மிஸ்ட்னு சொல்லிட்டாரு, ஏதோ தவறா புரிஞ்சிச்சுன்னு. இது பல காலங்களாக இந்த 2000 வரும்போது ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு, நீ எத்தனை பேர் தெரியுமோ தெரியாது. இந்த 2000ல எண்ட் ஆஃப் த டேஸ்ன்னு போட்டாங்க. இயேசு வரப்போகிறாரு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒன்னும் நடக்கல. 2000 வந்துச்சு போச்சு. இன்னைக்கு 2025 வருஷம் ஆயிடுச்சு, இயேசு வரல. ஆதாரங்கள் வசனத்துல கொடுத்தாங்க, ஒண்ணு எல்லாம பொய்யா போச்சு. பிகாஸ் மிஸ்இன்டர்பிரட்டட். ஹல்லேலூயா. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவாருங்க. 11ஆம் வசனம், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளையும் எழும்பி அநேகரை எப்படி வஞ்சிக்கப்படுவீங்க? ஹல்லேலூயா. சவுத் கொரியால வஞ்சிக்கப்பட்டு இயேசு வந்துட்டாருன்னு இப்போ எங்க இருக்குதுங்க? அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு இதுதாங்க பிரவேலிங்கா இருக்குது எங்க பார்த்தாலும், உலகம் எங்கும். ஹல்லேலூயா. உலகம் எங்க இருக்குது. இது இந்தியால மாத்திரம் இல்ல, ஏதோ நான் பிரசங்கம் பண்றேன், எங்க பார்த்தாலும் இருக்கிறது. என்ன இருக்குதுங்க? கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறாங்க. ஆண்டவர் பல காரியங்கள் சொன்னால் உபத்திரம் வரும், இதெல்லாம் நடக்கும். ஆனா பெரிய எவிடன்ஸ் என்ன தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். டு யூ நோ தட்? இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க எங்க வஞ்சிக்கப்பட்டு போறீங்க, ஓடுறீங்களே, அங்கங்க ஓடுறோம் நாம. இன்னைக்கு அங்க சுவிசேஷம், அங்க அவர் வந்தாருங்க, அந்த ஊழியக்காரர் வராருங்க, அவர் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. we go, we run. ஹல்லேலூயா. அவங்க யாரு எப்படின்னு தெரியாது, போறோம், தலையை கொடுக்கிறோம், பணத்தை கொடுக்கிறோம், ஏதோ அவங்க சொல்றத குறி சொல்றது போல சொல்லிட்டு கேட்டுட்டு வரோம்.
நடக்கலனாலும் நம்ம கண்டுக்கிறதுல ஏதோ நடக்கல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. we continue our life. அது கர்த்தருடைய ஆவியா வஞ்சிக்கிற ஆவியா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகள் என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவி நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர், என்னங்க, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பங்க? முதல் நூற்றாண்டிலே யோவான் எழுதுறாரு, அன்னைக்கே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களாம். தோன்றி இருப்பதினால், தோன்றி, இட்ஸ் தே வேர் ஆல்ரெடி தேர். என்னன்னு, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாம, எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க, எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேல படுத்துப்பார், உங்களுக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். நம்பாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு பிரயாசப்படணும், சத்தியத்தை உபதேசிக்கணும், பாவத்தை விட்டு விலகுகிற அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், உலகத்தை வெறுக்கிற காரியத்துக்குள்ள கொண்டு வரணும். பண ஆசை காட்டக்கூடாது. பிரியமான ஒரு உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால், அப்போ இயேசுங்க சொல்றாரு என்ன, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி, எங்க இருங்க? சர்ச்ல தான், நம்ம போகிற கூட்டங்கள்ல தான். Do not believe every spirit, but test the spirit to see whether they are from God. They are from God. அந்த ஆவியில நிரம்பி பேசுறேன்னு சொல்றாங்க, ஆவியில தீர்க்கதர், அவர்கள் தேவனுடைய ஆவி உடையவர்களான்னு டெஸ்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுக்கு மகிமை உண்டாகுதா பாருங்க. யாருக்கு அந்த கூட்டங்கள்ல யாருக்கு மகிமை? நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் செஞ்சேன்னா அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. நான் போய் ஜெபம் பண்ணா இது நடக்காது, கிறிஸ்துவின் ஆவி அல்ல. பவுல் சொல்லுவார், என்னை கொண்டு தேவன் என்ன பண்ணாரு? இவ்வளவு அற்புதங்களை செய்தார். தேவன் செய்தார், என்னை கொண்டு செய்தாரு. இன்னைக்கு எதையோ உபதேசங்களா கொண்டு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம சந்தோஷமா கேட்டு கொண்டு இருக்கிறோம். இங்க பவுல் இப்ப யோவான் எழுதுறாரு, பிரியமான, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. ஆனா நம்ம நம்புறோம்ல, பழகி போச்சு நான் நம்புறதுக்கு. அன்னைக்கு கூட ஒருத்தர் பிரசங்கம் பண்றார், ஒரு பெரிய ஊழியக்காரர். ஹல்லேலூயா. உணர்வற்றவர்களாக நாம் இருக்கிறோம், இருதயம் மந்தம் அடைஞ்சிருக்கிறது. ஒருத்தர் பிரசங்கம் பண்றார் சகரியா 9ஆம் அதிகாரத்துல, நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். உடனே கூட்டத்துல பாத்தீங்கன்னா கண்ணுல இன்றைக்கே உங்களுக்கு தருவார், இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார். ஊழியக்காரர் அங்க சொல்றாரு. சொன்ன மாத்திரத்துல அநேகர் அழறாங்க, கண்ணு, ஐயோ, பைபிள் வசனம் தெரியாது, இவங்க துரிச்சு சொல்றாங்க. எப்ப ரெட்டிப்பான நன்மை? நீ இயேசு கிட்ட வரணும், உன் பாவ வாழ்க்கை விடணும், அப்பதான் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பாரு. நீ என்னைக்கு வரையோ அன்னைக்குதான் இன்றைக்கு. நீ பாவத்துல வாழ்ந்து அக்கிரம செய்து கொண்டு இருப்பாயானால் கர்த்தரும் கண்டும் காணாதவர் போல போயிருவார்.
ஜாக்கிரதையா இருக்கணும். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 பேதுரு 2 அதிகாரத்துல நீங்க பாருங்க. 2 Peter chapter 2. கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமா நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்க வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்தராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. Nobody can escape from the judgment of God. But there were false prophets also among the people, even as there shall be false teachers among you, who privily shall bring into damnable heresies, even denying the Lord that bought them, and bring upon themselves swift destruction. And many shall follow their pernicious ways. அநேகர் பின்பற்றுவார்களாம். Today it's happening. இன்னைக்கு நடக்குதுங்க. அமெரிக்கால எல்லாம் சில கூட்டத்துக்கு எல்லாருக்கும் உலகத்திலேயே பறைசாற்றுறாங்க கள்ள உபதேசம். ஆனா அந்த கூட்டத்துக்கு போறாங்க, செமினாருக்கு போறாங்க. காரணம் என்னன்னா, they are literally blind. அவங்க இருதயம் குருடா இருக்கிறது. அவங்க கவனம் எல்லாம் எது தெரியுமா? உலகமும் உலகத்தில் இருக்கிறவைகள் மேல்தான் கவனம் இருக்கிறது. உலகத்தின் செல்வம், உலகத்தின் ஆஸ்திகள், இது மேலதான் கவனமா இருக்கிறார்கள். ப்ராஸ்பெரிட்டி மேல கவனமா இருக்கிறார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசி எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமா, கர்த்தர் தான் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? கிருபையாய் தீர்க்க தரிசனத்தை வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாடுல அல்லேலூயா அப்போஸ்தலர்ல தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வரும்போது சில அப்போஸ்தலராகவும் சில தீர்க்க தரிசிகளாம் வைத்திருந்தார் என்று தேவவேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அவங்களுக்கு பேருக்கு பக்கத்துல டைட்டில் ப்ராஃபெட்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. பேருக்கு முன்னாடி ப்ராஃபெட். ப்ராஃபெட்னா என்ன தெரியுமா? Those who speak the mind of God, they speak the mouth of God. பாவம் செய்கிறவளை பார்த்து நீ பாவி பாவம் செய்கிற மனம் திரும்புன்னு சொல்லுகிற தைரியம் தான் தீர்க்கதரிசிக்கு. எல்லாருக்கும் கிடையாது. நீ மனம் திரும்பினா உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் சொல்லணும். அதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. ஹல்லேலூயா. பாவியே மனம் திரும்பு சொல்லணும். அதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. அது உங்க வேலை, என் வேலையும் தான். எப்படி வஞ்சிக்கப்பட போறாங்க? முதல்ல ஃபால்ஸ் கிரைஸ்ட், கள்ள இயேசு. ஹல்லேலூயா. நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஃபால்ஸ் கிரைஸ்ட், false holy spirit. I was reading one thing. அதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாகத்துல என்ன நடக்குதுங்க, ஒரு கூட்டம் நடக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே தலைகீழா போகுது. குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, விழுகிறாங்க, கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. அது ஆர்கனைஸ் பண்ண சில மூத்த ஊழியக்காரர்களுக்கு ஒரே தலை கெட்டு போச்சு. இது எங்க போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா சிலர் எழும்புறாங்க, இதெல்லாம் ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர்னு சொல்றாங்க. உடனே அவங்க போய் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சுட்டு என்ன பண்றாங்க? Let us come back to Christ. கிறிஸ்துவின் ஒழுங்குக்கு வருவோம். அப்போ அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா அப்ப அந்த கூட்டத்துல என்ன இல்லைங்க? there is no Christ. இயேசு இல்ல, வேற ஏதோ ஒரு ஆவி இருக்கிறது, வேற ஏதோ ஒரு கிறிஸ்து இருக்கிறார், வஞ்சிக்கிற ஆவி இருக்கிறது, கள்ள கிறிஸ்து. இன்னைக்கு இந்தியால கூட எத்தனையோ இடத்துல நடக்குது. கர்த்தர் தாமே அவர்கள் என்ன பண்ண தடை பண்ணி போடணும்.
மேஜிக் வித்த காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் பாத்தியா, ஐயோ கர்த்தருடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை. பைபிள்ல ஒரு இடத்துலயும் எழுதப்படலையேங்க. ஏன் நமக்கு அறியாமல் இருக்கிறோம்? we don't know the scripture. கர்த்தருடைய வேதத்துல நமக்கு பிரியம் இல்ல. பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதுல தியானமாயிருன்னு. we don't study, we don't meditate. அதனால அவன் சொல்றதெல்லாம் நம்புறோம். அதுக்குன்னு ஒரு கூட்டமா இருக்கிறது. ஃபால்ஸ் கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராபசி. அடுத்து பாத்தீங்கன்னா 24ஆம் வசனம் மத்தேயு, அதுலயே பாருங்க 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, என்னங்க மேல இயேசு சொன்னார் கள்ள கிறிஸ்துன்னு, அப்புறம் கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேருவாங்களாம் கடைசி நாட்கள்ல. கள்ள கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவாங்க. ஃபால்ஸ் என்ன பண்றாங்க? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன், அறிவித்திருக்கிறேன், ஜாக்கிரதையா இருக்கு. Do you know the seriousness? I am duty bound to tell you. கடைசி நாட்கள்ல வருமா கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ரெண்டு பேரும் எழும்புவாங்க. மேல இயேசு சொன்னார்ல, அநேகர் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், அநேக கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள். அடுத்து அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழும்புவாங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இன்னைக்கு என்ன பண்றோங்க? அநேகர் இந்த அற்புத அடையாளங்களை பார்த்து ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். என்ன அற்புத அடையாளங்க? வியாதியில இருந்தெல்லாம் குணமாக்குறது இல்ல, கேன்சர்ல இருந்தெல்லாம் குணமாக்குறது. சொல்லுவாங்க உங்களுக்கு அங்க இருந்து பணம் வருது, உங்களுக்கு இங்க இருந்து பணம் வருது, உங்களுக்கு அது வருது, இது வருது. கேரளால ஒரு பாப்புலரா ஆகி போச்சு. சொல்ல ஆரம்பிச்சாங்க, உங்க இந்த பேரா உங்களுக்கு இங்க இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, அது வருது. அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கிறது. அதை கேட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஐயோ ஐயோ சொல்லிட்டாங்க. அது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, பலர் சேர்ந்து ஊழியம் செய்யறவங்க சேர்ந்து செய்த காரியங்கள். அப்ப எத்தனை ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் இயேசு சொன்னார், பவுல் சொன்னார், வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. Do not be deceived. Do not be deceived. Hallelujah. 2 தெசலோனிக்கர்ல பாருங்க, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் நிறைய வசனங்களை சொல்லிட்டே போகலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் நீங்க வாசி. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்துல சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது
கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமல் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவதோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாயிருப்பான். நான் உங்களிடத்தில் வந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்தி கிறிஸ்து யாரு? நீங்க கேரக்டர் ஆஃப் தி ஆன்டி கிரைஸ்ட் எழுதப்பட்டு இருக்கிறது. அநேகர் எழுப்புவாங்க. மத்த 24 அதுதான். இயேசு வராரு, இயேசு வந்துட்டாரு, இயேசு வராரு. Many will put the இயேசு போல வேஷ தரித்து கொண்டு வருவாங்க. இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு. கேட்டா நம்பாதீங்க, போவாதீங்க. நான் அப்படி வரமாட்டேன். எப்ப இயேசு வருவாரு? இங்க சொல்லுங்க, அன்றையும் சகோதரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துடைய நாள் சமீபமாய் இருக்கிறது சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். Let no one deceive in any way. I now beseech you, brother, by the coming of our Lord Jesus Christ, by our gathering together to him, that ye may be not soon shaken in mind or troubled, neither by spirit nor by word nor by letter as for us, and that the day of Christ is at hand. என்ன நடக்கும்? அடுத்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். Let no one deceive in any way, for it will be not unless the rebellion comes first, and the man of sin is revealed, the son of destruction. He opposes and exalts himself against all that is called God or that is worshipped, so that he sits on God as God in the temple of God, setting himself as God. இன்னைக்கு அதை தானே நாம செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் அதை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல ஊழியக்காரனை வச்சுட்டோம். நாம தேவனை நம்புகிற இடத்துல ஊழியக்காரனை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒரு காலத்துல தாங்க இருக்கிறோம். ஒரு கூட்டம் இப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை இடத்துல என்ன இருக்குதுங்க? இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோர்களை கனம் பண்ணாம அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிறது காரணம் somewhere they got deceived, deception, வஞ்சகத்துல இருக்கிறாங்க. இயேசுடைய நாட்கள்ல இருந்தது. இயேசு சொன்னார், அன்னைக்கு இருந்த வேத பரிசேயரை பார்த்து சொன்னாரு, நீங்க ஒரு பெற்றோர்களை பிள்ளைங்க கவனிக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? குர்பான் என்ற முறையில எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவாரு. அது எத்தனை பெரிய மதியினம். நாம என்ன செய்யணும்? இந்த வஞ்சிக்கப்பட்டு போகாம இருக்கணும். நான் என்ன பண்ணணும்? வெறும் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. வஞ்சிக்கப்பட்டு போக என்ன பண்ணணும்? கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஹல்லேலூயா, 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்ன பண்ணணுங்க? அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதித்தபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட கூட அதில் பெருகுவீர்களாக. Spend time with Jesus. நீங்கள் கர்த்தராகிய, நல்ல கவனிங்க, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாக இருங்க. அவருக்குள் கட்டப்பட்டவர்களாகவும் அவர்களுக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட கூட அதில் பெருகுங்க.
அடுத்த வசனம் சொல்லும், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனை உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அது கிறிஸ்துவை குறித்ததல்ல. நீ இதை செய், நீ அப்படி போ. ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், ஒரு சபையில சொன்னாங்களா, உன் பாவங்கள் எல்லாம் எழுதி என்ன பண்ணுங்க, பேப்பர்ல எழுதி கொண்டு வாங்க. ஒரு பெரிய ட்ரம் வச்சுதான், அதுல போடுங்க போடுங்க. நான் என்ன பண்ண போறேன், அதை பெட்ரோல் ஊத்தி நான் பத்த வைக்க போறேன். நான் திரும்ப 4 நாள் படிக்க மாட்டேன். இதுல வேடிக்கை என்னன்னா, பாஸ்டர் அம்மா எழுதி போட்டாங்களாம். பைபிள்ல சொல்லப்படுதா, நீ பாவத்தை எழுதி சீட்டுல எழுதி போட்டு ஊழியக்காரர் பத்த வச்சா உன் பாவம் மன்னிக்கப்படும். பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுதுங்க, பாவங்களை அறிக்கை பண்ணணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுதுங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இருக்காது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். பாவத்தை அறிக்கை பண்ணாதாங்க பாவ மன்னிப்பு. நான் சீட்டுல எழுதி போட்டாக்க பாவ மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அது ஒரு காலத்துல ஒரு கலாச்சாரம் இருந்துச்சுங்க. ரோமாபுரியில ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. பணம் கொடுத்து நீ சீட்டு வாங்கிட்டீன்னா உனக்கு பாவம் மன்னிக்கப்படும். பல நூற்றாண்டுகளாக அந்த பழக்கம் இருந்தது. உனக்கு வியாதி இருக்கிறதா, அந்த வியாதிக்கேற்றபடி ஒரு தகட்டை வாங்கிக்கங்க, கொண்டு போய் நீ என்ன பண்ணு, அங்க காணிக்க நீ கொடுத்துட்டா உன் வியாதி மறைஞ்சிரும். உனக்கு இதெல்லாம் நடந்ததுங்க. நீ எழுதி போடுறதுனால பாவ மன்னிப்பு உண்டாகுறது. டிசெப்ஷன் எங்க சபைக்குள்ள. பாவத்தை அறிக்கை பண்ணாதான் பாவ மன்னிப்பு. பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விட்டாதான் மன்னிப்பு. அந்த பாவம் நினைக்கப்படாம இருக்கும். எத்தனை காலம் தான் அறியாமல நாம இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். You may not like. இயேசு அன்னைக்கு இருந்து சொன்னது போலதான், இந்த உபதேசம் கடினமா இருக்குது, யார் இதை கேட்பாங்கன்னு. But I have to tell the truth. I have to tell the truth. வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. வசனத்தை படிங்க, பைபிளை நல்லா படிங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிளை படிங்க, தியானம் பண்ணுங்க, நல்ல பைபிள் டீச்சிங்கை கேளுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசு சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த உபதேசம் ஏங்க நான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. பட் I felt the Lord was telling today, deception, don't be deceived. உங்களுக்கு சொல்லக்கூடிய கிருபையும் அதுக்கேற்ற வசனங்களையும் கர்த்தர், there are still, நான் பேசிக்கொண்டே போகலாம். I believe God as தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை உங்க நடுவுல தோனிக்க பண்ணி இருக்கிறார். Hold on to God. உங்களுக்கு எனக்கு தேவை ஒண்ணு, அந்த வஞ்சிக்கப்பட்டு போகாத இருக்க ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வழி, வசனத்தை உறுதியாய் படித்துக் கொள்ளும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தின்படி அவருக்குள் வேர்கொண்டு அவருக்குள் நடந்து கொண்டு அவர் மேல் கட்டப்பட்ட ஒரு அனுபவமிக்க வாழ்க்கை நமக்கு வரணும். There I can give so many scriptures. பைபிள் முழுக்க சொல்லுது.
So let us தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். May God, I just pray, தேவன் உங்களுக்கு அந்த கிருபை உள்ள ஞானத்தின் இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. May God never make you to walk in deception. வஞ்சிக்கப்பட்டு நீங்க போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. May God open the eyes of your understanding. உங்களுக்கு மனக்கண்களை திறப்பாராக. சத்தியத்தை அறிகிற அறிவுல உங்களுக்கு கொண்டு வருவாராக. தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிகிற அறிவை உங்களுக்கு கொடுப்பாராக என்று நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. So கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்குமா? It's already happening. Hallelujah. It's not God. These scriptures was not talking about the world. It's talking about the church. It's talking about the body of Christ. It's talking to you and me. உங்களுக்கு எனக்கும் எச்சரிப்பின் உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது.